Welcome to Max Higher Level in Tamil. இந்த வீடியோவில் Fluid Dynamicsல Flow Involving Axial Symmetry அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா ஒரு ஈக்குவேஷன் தான் தந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். டாபிக் என்னென்னா ஃப்ளோ இன்வால்விங் ஆக்சியல் சிமெட்ரி. தட் இஸ் ஆக்சியல்னால் நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் கன்சிடர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆக்சிஸை பேஸ் பண்ணி அது வந்து சிமெட்ரிக்காக இருக்குன்றாங்க. சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ஒரு பைப்பில் வந்து ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து சென்டராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த பைப்போட ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே அளவு கீழேயும் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து ஒரே மாதிரி இருந்தால் அதை வந்து நம்ம சிமெட்ரிக்குன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா, மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கே ஒரு பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணால் அதே மாதிரி கீழேயும் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறது, அந்த மாதிரி கன்சிடர் பண்ணோன்னா இதுதான் வந்து ஆக்சியல் சிமெட்ரிக்குன்னு சொல்லுவோம். For a steady, irrotational, incompressible flow, steadyனா தெரியும், does not change with respect to time. Irrotationalனா rotation ஆகலை, incompressibleனா density is constant. அப்படி ஒரு ஃப்ளோவை கன்சிடர் பண்ணுறோம். அங்கே வந்து phi of r, theta, psi வந்து velocity potential அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இது எதை பேஸ் பண்ணி சிமெட்ரிக்காக இருக்குன்னா, theta is equal to 0, phi is equal to phi of r, theta. இதை பேஸ் பண்ணி சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோவோட ஈக்குவேஷன் திஸ் ஒன். sin theta into dou by dou r of r square dou psi by dou r plus dou by dou theta into sin theta dou psi by dou theta is equal to 0. ஈக்குவேஷன் ஒன்னோட சொல்யூஷன் திஸ் ஒன். இதுதான் வந்து velocity potential phi of r, thetaன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 1, stationary sphere in a uniform stream. ஒரு ஸ்ட்ரீம், ஒரு இதில் வந்து ஒரு பைப்பில் வந்து லிக்விட் போயிட்டுருக்கு. அதில் வந்து ஸ்டேஷ்னரியாக, அதாவது எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு ஸ்பியரை வந்து கன்சிடர் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிளில் டோட்டலாக வந்து 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. 8மே வித்தவுட் டெரிவேஷனில் தான் தந்திருக்கோம். ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பியரை பார்த்தீங்கன்னா சென்டர் ஓ, ரேடியஸ் ஸ்மால் ஏ, அந்த ஸ்பியர் மேலே 2 பாயிண்ட் ஏ அண்ட் பி கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஆக்சியலில் இருக்குது. சிங்கிற மேலே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். ஆல்சோ பின்னு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து அந்த ஃப்ளோவில், அந்த யூனிஃபார்ம் ஸ்ட்ரீமில் இருக்குது பிங்கிற பாயிண்ட். அதோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னா r, theta, psi. ஓகே, தட்ஸ் ஆல். டயக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெலாசிட்டி காம்பனண்ட் அட் p r, theta, psi for r greater than or equal to a is. ஸோ நம்ம இதில் வந்து 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணோம். r வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னா இந்த ஸ்பியருக்கு வெளியே, அது ஒன்று கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு r is equal to a, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணலாம். உள்ள ஸ்பியருக்குள்ளே நம்மளுக்கு அவசியம் இல்லை, ஸ்பியருக்கு மேலே அண்ட் ஸ்பியருக்கு வெளியே. ஸோ இந்த வெளியில் இருக்கிற பாயிண்ட்டோட வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் இதுதான். இங்கே யூங்கிறது என்னென்னா வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணுது, அதை வந்து -uy டினோட் பண்ணுவோம் வெக்டர் ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் பி பாயிண்ட் பாருங்கள். வெலாசிட்டி பொட்டென்ஷியல் என்னென்னா திஸ் ஒன் நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால் இங்கே 1 பாயிண்ட் பின்னு தந்திருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. வெலாசிட்டி பொட்டென்ஷியல் அட் p of r, theta, psi. செகண்ட் பாயிண்ட் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்னா நத்திங் பட் வெலாசிட்டி இந்த ஸ்பியரில் எங்கே 0 ஆகுதோ அதுதான் வந்து ஸ்டாக்னேஷன் பாயிண்ட். எங்கே 0 ஆகுனா இந்த ஃப்ளோ வந்து இந்த ஸ்பியர் மேலே மோதுற இடம் பி, நெக்ஸ்ட்டு இந்த ஏ, அந்த 2 பாயிண்டில் தான் வந்து வெலாசிட்டி வந்து 0 ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்டுவோம். அதுதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்கேன். The stagnation point of the flow are those point if anywhere the velocity q is equal to 0. Velocity 0 ஆகிற பாயிண்ட். Here a, b are stagnation points. At a, b we have this one. So velocity 0 ஆகுது. நம்ம ப்ரீவியஸாக பாயிண்ட் 1ல் கண்டுபிடிச்சதை நம்ம 0 போட்டோம்னா we obtain this equation. This equation is satisfied எப்போனா r is greater than or equal to a, also r
constantly satisfied only by r is equal to a, theta is equal to 0 or theta is equal to pi. இது கண்டிப்பாக எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும்னா r is equal to a இருக்கணும், theta 0 ஆகும், pi ஆகும் இருக்கணும். thetaனா இந்த டயக்ராமில் ஆங்கிள், 0னா ஏங்கிற பாயிண்ட், பைனா இந்த பிங்கிற பாயிண்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். The stagnation pressure P naught at A, this one. Pressure ஏங்கிற பாயிண்டில் ப்ரெஷர் வந்து this one. அதே வந்து C அந்த ஸ்பியர் மேலே வேறு பாயிண்டில் வந்து ப்ரெஷர் வந்து this one. இங்கே P இன்ஃபினிட்டி என்னென்னா ப்ரெஷர் அட் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மினிமம் ப்ரெஷர் எப்போ அக்கர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பியர் மட்டும் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், 0, இது வந்து கேபிட்டல் ஏ, 90 டிகிரி, 90 டிகிரியை வந்து ஈக்குவட்டோரியல் லைன், இந்த லைனை வந்து நீளமாக போட்டால் அது வந்து ஈக்குவட்டோரியல் லைனுன்னுவாங்க. அப்போ தான் வந்து மினிமம் ப்ரெஷர் வந்து அக்கர் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான ஃபார்முலா திஸ் ஒன். r is equal to a, theta is equal to 1/2 பைனா மினிமம் ப்ரெஷர் இஸ் திஸ் ஒன். மினிமம் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? இதில் வந்து நீங்கள் மினிமம் ப்ரெஷர் 0 போட்டிங்கன்னா we obtain this. இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, the speed u, that is velocity, speed ரெண்டுமே ஒரே மீனிங் தான். speed u of the undistributed stream is increased a point will be reached at which the pressure everywhere along the equilateral line r is equal to a, theta is equal to 1/2 pi falls to 0. இங்கே வந்து இங்கே பிங்கிற பாயிண்ட் கன்சிடர் பண்ணோம். பியில் வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? ஈக்குவலேட்ரல் லைன். ஈக்குவலேட்ரல் லைனை தான் r is equal to a, theta is equal to 1/2 பைன்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவலேட்ரல் லைனில் வந்து 0வை அட்டன் பண்ணுது. எது வந்து ப்ரெஷர். At this stage, the fluid will tends to break away from the surface of the sphere along the equilateral line. ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து இங்கேருந்து இங்கே வந்து அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸை வந்து பிரேக் பண்ணி இங்கேருந்து ஈக்குவலாக போகும். அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. 7th one, the total thrust on the hemisphere is this one. ட்ரஸ்ட்னா இந்த ஹெமிஸ்பியரை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா தண்ணி ஓடிட்டே இருக்கிறப்ப அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பியர் இருந்துச்சுன்னா அதை வந்து மூவ் பண்ணும். ஸோ அதோட டோட்டல் ட்ரஸ்ட்டு, அந்த எவ்வளோ ஃபோர்ஸ் ஏற்படுதோ அதை தான் வந்து இந்த வேல்யூ. ட்ரஸ்ட்னா வந்து உந்துதல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். லாஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் எக்ஸாம்பிள், த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆர் திஸ் ஒன். இதுதான். அண்ட் psi is equal to constant, இதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான், இது ரெண்டும் தான் வந்து equation of the streamline for stationary sphere in the uniform stream. Sphere moving with constant velocity in liquid which is otherwise at rest. இங்கே என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து ஸ்பியர் வந்து மூவ் ஆகாமல் லிக்விட் மட்டும் மூவ் ஆகுற மாதிரி எடுத்தோம். இப்போ வந்து என்னென்னா ஸ்பியர் வந்து மூவ் ஆகுது, ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியோட மூவ் ஆகுது. which in liquid which is otherwise at rest. ஒரு ரெஸ்ட்டாக இருக்கிற லிக்விடில் வந்து ஸ்பியர் மட்டும் மூவ் ஆகுதுன்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. OX தான் வந்து ஆக்சியல், A வந்து ரேடியஸ், UIனா வந்து வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணுறோம். இங்கே P வந்து ஸ்பியருக்கு வெளியே ஒரு பாயிண்ட், தட் இஸ் அந்த ஃப்ளோவில் லிக்விடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த பாயிண்ட் வந்து P of r, θ, சைனு மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் வந்து டயக்ராம். இப்போ அட் P of r, θ, sin r is greater than or equal to a அப்படி இருந்துச்சுன்னா velocity potential is this one, velocity component is this. At P naught a, θ, psi, that is அந்த ஸ்பியர் மேலே r is equal to a அப்படிங்கிறப்ப velocity potential is this one, velocity component is this one. ஸோ வெலாசிட்டி காம்பனண்ட்டு என்ன ஒன்றுமே இல்லை, ஆருக்கு பதிலாக ஏ மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் வெலாசிட்டி பொட்டென்ஷியல் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் 1/4 m-u². m' மீன்ஸ் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ ஃப்ளூயிட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு மூவ் ஆகுது, தட் இஸ் அந்த ஸ்பியரோட வால்யூம் 4/3 ρ π a3.
அதுதான் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே எம் டேஷ்னு சொல்லுவோம். Fourth point, last point in this problem, kinetic energy of the sphere and the fluid is sphere ஓடவும் fluid ஓடவும் kinetic energy this one. இங்கே இந்த bracketல மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து virtual mass of the sphereன்னு சொல்லுவோம். Accelerating sphere moving in fluid at rest at infinity. Accelerating sphere போனதில் வந்து ஸ்பியர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணும். இப்போ வந்து ஆக்ஸலரேட்டிங்னா வந்து முடுக்கி விடப்பட்ட ஒரு ஸ்பியர், அதாவது ஒரு ஃபோர்ஸாக மூவ் பண்ணுற ஒரு ஸ்பியர் இருந்துச்சுன்னா ஸ்பியரை வந்து ஒரு லிக்விட்குள்ளே நம்ம போட்டோம்னா அது ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், போக போக ஸ்லோவாகும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்பியர் எடுத்துக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. The pressure P at a point on the surface is this one. இங்கே P0 Xனா என்னன்னு தந்திருக்கேன். Xனா என்னென்னா distance from O positive in the direction of V. இங்கே ரேடியஸ், அந்த ரேடியஸ் எடுக்கிறோம் பாருங்கள், அது மேலே ஏதோ ஒரு பாயிண்ட் தான் வந்து Xன்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், the thrust on the sphere is this one. அது எவ்வளோ ஃபோர்ஸாக மூவ் ஆகுதுங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. Thank you for watching.